எதிர்க்கட்சிகள் எல்லாம் பட்ஜெட் தூக்கி வீசி எறிஞ்சிட்டு கத்திட்டு இருக்கும்போது, பொருளாதார நிபுணரான முன்னாள் அமைச்சர் பிடிஆரின் மௌனம் ஏன்? அனைவருக்கும் வணக்கம். எதிர்க்கட்சிகள் எல்லாம் பட்ஜெட்டை தூக்கி வீசி எறிஞ்சிட்டு கத்திட்டு இருக்கும்போது, பொருளாதார நிபுணரான முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆரின் மௌனம் உணர்த்தும் ஒரே சத்து என்னன்னா, விஜய் ஆட்சியோட பொருளாதார கணக்குகள் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ. தமிழ்நாட்டின் தாவேக அரசு தாக்கல் பண்ணிய முதல் பட்ஜெட் இப்போது பாலிடிக்ஸில் செம சூட்டை கிளப்பி இருக்கு. ஆளுங்கட்சியின் இந்த முதல் நிதிநிலை அறிக்கைக்கு திமுக தரப்பில் இருந்து கடுமையான எதிர்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்த பட்ஜெட்டுக்கு 0 மார்க்கு தரேன்னு ஓப்பனாக சொல்லி தன் கடுப்பை வெளிப்படுத்தியிருந்தார். அதைத் தொடர்ந்து நடந்த சட்டமன்ற கூட்டத்தில் முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பல குறைகளை சுட்டிக்காட்டி விளாசி தள்ளினார். திமுக எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் கூட பட்ஜெட்டை டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கு தான் ஒரு ட்விஸ்ட்டு. கட்சியோட மூத்த தலைவரும் பொருளாதார நிபுணருமான முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மட்டும் இந்த பட்ஜெட் பற்றி இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட வெளியில் பேசவே இல்லை. ஏற்கனவே தாவேக கொண்டு வந்த வெள்ளை அறிக்கையை தூக்கி வச்சு விளாசின பிடிஆர் இப்போது இந்த பட்ஜெட் பற்றி மட்டும் அமைதியாக இருக்காருன்னு என்ன அர்த்தம்னு திமுகக்குள்ளேயே பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கு. ஒருவேளை இந்த பட்ஜெட் இவருக்கு பிடிச்சிருக்குமோ, இல்லை அவர் எதிர்பார்த்த மாதிரி தான் வந்துருச்சோன்னு அடிமட்ட தொண்டர்களால் இருந்து சீனியர்களுக்கு வரைக்கும் முணுமுணுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மற்றவங்க எல்லாரும் பட்ஜெட்டை எதிர்த்து தலைகீழ நின்னாலும் பொருளாதார நிபுணமான பிடிஆர் மட்டும் வாய் திறக்கலை, சைலண்ட்டாக இருக்கிறது திமுக தலைமைக்கே ஒரு சங்கட்டமான நிலையை தந்திருக்கு. கட்சிகள் நிலவுற இந்த மௌனம் சத்தமில்லாத ஒரு யுத்தத்திலேயே உருவாகுதுன்னு சொல்லலாம். பட்ஜெட்டில் இருக்கிற ஓட்டைகளை சுட்டி காட்ட வேண்டிய முன்னாள் நிதியமைச்சர் இப்படி சைலண்ட்டாக இருப்பது கட்சிக்குள்ளே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. பட்ஜெட்டை பற்றின விமர்சனங்களை விட பிடிஆரின் இந்த ஒற்றை மௌனம்தான் இப்போது சோஷியல் மீடியாவில் ஹாட் டாப்பிக்காக ஓடிட்டு இருக்கு. மொத்தத்தில் தாவேகாவோட இந்த முதல் பட்ஜெட் திமுகக்குள்ள பெரிய சலசலப்பை பல உள்விவகார சர்ச்சைகளையும் உண்டு பண்ணியிருக்கு. ஸ்டாலின் தங்கம் தென்னரசு எதிர்ப்புக்கு குரல் கொடுத்தாலும் பிடிஆரும் இந்த அமைதிக்கு என்ன காரணம்னு போக தெரியும். இந்த மௌனம் எதிர்காலத்தில் என்ன மாதிரியான அரசியல் மாற்றங்களை உருவாக்கப் போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். மேலும் இது போன்ற காணொளியை காண எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.